நான் என்ன பேச போறேன், உன்கிட்ட என்ன கேட்க போறேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமா? தெரியும்பா. ஒரு அப்பா தன்னோட பொண்ணுகிட்ட பேச வேண்டிய விஷயம்னு சில இருக்கு, பேசவே கூடாதுன்னு சில விஷயம் இருக்கு, சில நேரங்கள்ல பேசியே ஆக வேண்டியதும் இருக்கு. இப்போ இந்த மூணையும் சேர்த்துதான் உங்ககிட்ட பேச போறேன். புரியுதா? சொல்லுங்கப்பா. நீ கபிலனை விரும்புறன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்க. பெரியசாமி கிட்ட நீ இதை சொல்றதுக்கு முன்னாடியே அது எனக்கு தெரியுமா? ஆமா புனிதா, இத பார், நீ கபிலனை விரும்புறன்னு எனக்கு தெரியுமா? புனிதா, இதுல நீ சங்கடப்படுறதுக்கு எதுவுமே இல்லை புனிதா. தன்னோட பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு ஒரு தகப்பனுக்கு தெரியணும். அது நியாயமா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியதுதான் ஒரு அப்பாவோட கடமை. புனிதா, எந்த நினைப்புமே பொண்ணு மனசுல வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு தகப்பனுக்கு அழகில்லமா? கபிலனை நீ விரும்புறன்னு பெரியசாமி கிட்ட சொன்ன பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. அப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லலன்னா அவன் அவசரப்பட்டு பொண்ணு கெட்டுட்டோமே என்ன மனசுக்குள்ள குமிஞ்சிருப்பாம்மா. ஆமாப்பா. அம்மா, வல்லவராயனுக்கு உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுக்குறேன்னு உன் அம்மா என்கிட்ட கேட்காமையே வாக்கு கொடுத்துட்டாமா. அதனால என்னால ஒண்ணுமே சொல்ல முடியலம்மா. என்னடா அப்பா கல்யாண விஷயத்துல ஒண்ணுமே சொல்லாம இருக்காருன்னு நீ நினைக்கலாமா? அதனால இந்த அப்பாவை நீ மன்னிக்கணும் புனிதா. அப்பா, என்னப்பா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்கறதுதான் மனுஷத்தனம்மா. என்னப்பா? உன்னோட எதிர்காலத்தை பத்தி நான் நினைக்காத நாளே இல்லம்மா. என் முன்னாடி என் பொண்ணு வளர்ந்து வர்றதும் பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்றதும் எனக்கு எவ்வளவு பெருமைன்னு உனக்கு தெரியுமா? அம்மா, உன் மனசுக்கு ஏத்த மாதிரி திருப்தியான வாழ்க்கையை நீ வாழணும்னு தாம்மா நான் நினைக்கிறேன். வல்லவராயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இஷ்டமே இல்லைன்னு எனக்கு தெரியும் புனிதா. நான் அம்மா கிட்ட உனக்காக பேசுறேம்மா. உனக்கு கபிலன் தான் ஏத்தவன்னு நான் சொல்றேன். இல்ல வேணாம்ப்பா, அம்மா கிட்ட நீங்க எதுவும் பேச வேணாம்ப்பா. ஏண்டா? அப்பா, அம்மா தான் நம்ம வீட்டோட மகாராணிப்பா. அம்மா சொல்றதுதான் நம்ம குடும்பத்துல கடைசி வார்த்தை. இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க செய்யறது எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தாங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும். அது உண்மையும் கூட. அம்மாக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கோ அதை விட பொறுப்புணர்வு அதிகமா இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதனால என்ன நல்லது நடந்தாலும் உடனே மீனாம்பிகாமா போட்டோ முன்னாடி போய் நின்னு, பாத்தீங்களா நம்ம பொண்ண எப்படி வளர்த்திருக்கேன்னு பாத்தீங்களான்னு பெருமையா சொல்லுவாங்கப்பா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாப்பா? உங்க பொண்ண நான் நல்லாதான் வளர்த்துட்டு இருக்கேன்னு ஒரு சத்திய பிரமாண மாதிரி சொல்லிட்டே இருக்கிறதுப்பா. வல்லவராயனுக்கு என்ன கல்யாணம் செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னது கூட எனக்கு அது நல்லது செய்யுங்கிற நம்பிக்கையில தான்ப்பா. இந்த நம்பிக்கையில சின்ன கீறல் விழுந்தாலும் அவங்களால தாங்க முடியாதுப்பா. அதுவும் நீங்க போய் அம்மா கிட்ட புனிதாவுக்கு கபிலனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவங்க என் பொண்ண பத்தி எனக்கே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைப்பாங்கப்பா. அவங்களோட உலகம் பானா, அவங்க உலகத்துல அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. இது என் மேல அவங்க வச்சிருக்கிற பெரிய நம்பிக்கை. அத நீங்க உடைச்சிடாதீங்கப்பா. அவங்க மனசுல ஒரு சின்ன கீறல் கூட விழுந்தாலும் அதை யார் நினைச்சாலும் சரி பண்ண முடியாதுப்பா. இத்தனை வருஷம் அம்மாவுக்கு முன்னாடி நான் ஒரு கண்ணாடி மாதிரி தான்ப்பா இருந்திருக்கேன். அம்மா என்ன விரும்புறாங்களோ அதுதான்ப்பா இந்த கண்ணாடி காட்டும். இனிமேலும் அப்படிதான்ப்பா. புனிதா, நீ மரகதத்தை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கியாமா? அவ மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு உன் ஆசையை நீ ஏமா மறைச்சு வச்சிருக்க? நான் நம்புறேன்ப்பா. அம்மா கிட்ட என் மனசுல உள்ளதை நான் ஒரு நாள் சொல்லதான் போறேன்ப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. புனிதாமா, இத பார், நீ உன் அம்மா மேல வச்சிருக்கிற அன்புக்கும் கபில மேல வச்சிருக்கிற விருப்பத்துக்கு நடுவுல நீ போராடுறதை என்னால பார்க்க முடியலம்மா. இது விதிப்பா. இது நான் அம்மா மேல வச்சிருக்கிற அன்புக்கு வந்திருக்கிற பரீட்சை. இது கவனமா தான் நான் கையாளணும். இந்த பரீட்சையில நான் தோத்தாலும் என் அம்மா ஜெயிக்கணும். என் பொண்ணு என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானதுன்னு அம்மா நம்பணும்பா. அதுதான்
நான் என் அம்மாவுக்கு செய்யற கைமாறு. இப்படி ஒரு பொண்ணை வரமா கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இங்க பாரு, நீ நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? ஆமா சார். அந்த கிளையண்டோட ஃபைல் தான். ஓகே நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஓகே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அக்கா, எனக்கு முன்னாடி ஆபீஸ் கிளம்புனீங்க, இப்பதான் வரீங்க. எல்லாம் ஓகே தானக்கா? அப்பாவும் நானும் கபிலன் வீட்டுக்கு போயிருந்தோம். கபிலன் ப்ரோ வீட்டுக்கா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா சரவணா, நம்ம வீட்டுக்கு பெரியசாமி அங்கிள் வந்து அவரை இன்சல்ட் பண்ணதெல்லாம் நம்ம அப்பாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு சரவணா. அதான் அப்பா பெரியசாமி அங்கிளை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. பெரியசாமி அங்கிள் என்ன சொன்னாருக்கா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட அவர் எங்ககிட்ட பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டாரு. அப்பாவும் நானும் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். தேடி போய் அப்பா மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காருன்னு புரியுதுக்கா. கபிலன் ப்ரோ இன்னும் ஆபீஸ்க்கு வரலையா? நாங்க அங்க போனப்போ கபிலன் அங்க வீட்ல இல்லையே சரவணா. அப்படியா? அப்புறம் ஏன் இன்னும் கபிலன் வரல? இன்னைக்கு மன்னிப்பு டே போல. ஒரு பக்கம் நீங்களும் அப்பாவும் பெரியசாமி அங்கிள் கிட்ட சாரி கேட்டிருக்கீங்க. யாழினியும் தெய்வான கிட்ட இந்நேரம் மன்னிப்பு கேட்க போயிருப்பா. ஐயோ அக்கா, உங்களை பார்த்ததும் வேலையை அப்படியே பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் ஸ்டாக்லாம் செக் பண்ணிட்டு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. சரி சரவணா, உனக்கு ஹெல்ப்புக்கு மைத்திலியும் பாலாவையும் கூப்பிட்டுக்கோ. சரிக்கா. இந்தாக்கா. பாலா, ஏன் இன்னும் கபிலன் வரல? தெரியலையேக்கா. மைத்திலி கிட்ட பெர்மிஷன் ஏதாவது சொல்லிருக்காரான்னு நான் கேட்டு வரவா? ம். ஹா.